ஹாய் மக்களே, கடை கிளம்பியாச்சு. கடையை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கடையை திறப்பனான்னு தெரில, இருந்தாலும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்னு. ஏன்னா மழை கூடுதலாக இருக்கா, மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. யாரும் கடை திறக்க மாட்டோம். நேரம் பிறகு எல்லாம் டைம் கடைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடும். அதனால் போய் பார்த்துட்டு எதுவும் கொப்பு காற்று விழுந்து கிடக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வரணும். சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகல, கொடையும் கொண்டும் வச்சுருக்கேன். நல்ல மழைங்க, விடிய விடிய நிறைய இடங்கள்ல நிலச்சரிவு, வெள்ளம் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. மழை வந்தாலே ஒரு பயம்தான். ஒரு பக்கம் மழையும் தேவை, ஆனால் பயமாகவும் இருக்குது. ஸ்கூட்டி வேறு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. சர்வீஸ் விடாமல் வச்சாச்சு, அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. காற்று நல்ல காற்றுங்க. இந்த மழையை விட இந்த காற்று தான் ரொம்ப ஆபத்து. எங்கே என்ன கொப்பு விழும், மரம் ஓடியும்னு தெரியாது. கேட்குதா சத்தம்? ஏ அப்பா, என்னையவே காற்று கொண்டு போய் விட்டுரும். இறக்கத்தில் போகும்போது நடக்க வேண்டாம், நம்ம வெயிட்டுக்கு காற்று தூக்கிட்டு போயிடும். அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. பைய போய் பார்த்துட்டு அடி வர வேண்டியதான். டூரிஸ்ட் இருந்தால் கடையை திறக்கலாமான்னு பார்க்கணும், இல்லைன்னா வர வேண்டியதான். அதுவும் இல்லாமல் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் ரொம்ப மோசங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு யாருக்கும் ஃபோன் பண்ண முடியல, நெட்டு கிடைக்க மாட்டேக்கு, ஒன்றும் கிடைக்க மாட்டேக்கு. இந்த இறக்கத்தில் காற்று வேகமாக அடிச்சிச்சுன்னு வைங்க, சில நேரத்தில் என்னை தள்ளிடும் காற்று. நைட்டெல்லாம் பேஞ்சிச்சு பாருங்க மழை, ஒரு நிமிஷம் கூட வெறிக்கலை. சட 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 சடன்னு அடித்த மாணிக்கு தான் இருந்துச்சு. சென்னை ரோடை கிராஸ் பண்ணி வந்துச்சு. இதுக்குள்ளே நிறைய சென்னை நிற்கிது. இதோ அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்களா, சவுண்டு போட்டாங்க, சென்னை ஏறுது சென்னை வருதுன்னு. கரெக்டாக சென்னை வந்து இதுக்குள்ளே இருந்து மொதல் 4-5 சென்னை பொதுக்குன்னு கரெக்டாக அந்த கைரோடு வழியாக மேலே ஏறிடுச்சு. எதையோ சாப்பிட்ருக்கும் போல். எனக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியல, ரொம்ப தூரத்தில் இருந்தானா. அதனால் சென்னை வால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், புஸ்ஸுன்னு இருக்கும். தொப்புக்குன்னு இருந்துச்சு அந்த நாய். மழை நேரங்களில் மூணாரை சுற்றி பார்க்க வர்றவங்க ஒன்று ரெயின் கோட்டு வச்சுக்கோங்க, கொடை வச்சுக்கோங்க, அடிஷ்னலாக ட்ரெஸ்ஸு வச்சுக்கோங்க, ஸ்வெட்டரு, சாக்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணக்கூடாது. மிஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் மழை நேரம். அப்போது ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் தெரியாது. அப்போ ரொம்ப பாதுகாப்பாக வண்டி ஓட்டணும். பின்ன ஒந்தி சைடில் எங்கேயும் வண்டி வந்து பார்க் பண்ணாதீங்க, ஒந்தி சைடு நிப்பாட்டாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே இங்கே ஒந்தி வந்து எப்போ இடிஞ்சு விழும்னு தெரியாது, அது ரொம்ப ஆபத்தானது. அதனால குழந்தைங்களெல்லாம் வச்சு ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப பாதுகாப்பாக நியூஸ் எல்லாம் அப்பப்போ அப்டேட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மழை எப்படி இருக்குது அப்படிங்கிற வெதர் அப்டேட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணுங்கள். பாதுகாப்பாக வந்துட்டு போங்க. ஏன்னா சுற்றி பார்க்குறத விட, என்ஜாய் பண்ணுறத விட நம்மளோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ லைட்டாக மழை வெறிச்சிருக்கு, ஆனால் அடுத்து மழை வரும். காற்று பார்த்திங்களா எப்படி அடிக்குன்னு. இந்த சோலைக்குள்ளே போகும்போது தான் காற்று ரொம்ப இருக்கும். அட்டைப்பூச்சி வந்து நம்ம காலில் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்னா, உடனே அதை பிடுங்கி போட்டுட்டு அதில் நாங்கள் வந்து இங்கே சுடு சாம்பல் வந்து வைப்போம். அது எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது இல்லையா, அது கொஞ்ச நேரம் ரத்தம் வந்து போயிட்டே இருக்கும், அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புதுசாக வர்றவங்களுக்கு அட்டை கடிச்சா தெரியாதுல, ரொம்ப பயப்படுவாங்க. அப்போது என்னமோ சத்தங்கிக்கு புதுசாக வர்றவங்க ரொம்ப புதுசாக அட்டை கடிக்கிறவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க, சில பேர் அழுதுருவாங்க. அதுக்கு
பெருசாக நாங்கள் வந்து பெருசாக அதுக்கு பயந்ததில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். சில பேருக்கு இந்த ஊரல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பார்த்துடணும், அதான் நல்லது. ஏன்னா சில அட்டையெல்லாம் மோசமான அட்டை, அதனால தான் வந்துட்டேன். பகலில் பெய்கிற மழையை விட நைட்டு பெய்கிற மழை தாங்க ரொம்ப ஆபத்து. அப்படி தான் எங்கள் அத்தை சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மழை நைட்டு கூடுதலாக பெய்யும்போது இந்த உருள் பொட்டல் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குமா, அப்போ நம்மளால் அதை தெரிஞ்சிக்க முடியாது, ஆபத்தாயிரும். இப்போ பகலில் அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட நம்ம அலர்ட் ஆகிடலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம் யாருக்காது. நைட்டில் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால இந்த நைட்டு மழை தான் ரொம்ப ஆபத்துமாங்க. நேற்றுக்கு நைட்லாம் அப்படி தாங்க பேஞ்சிச்சு. நைட்டு 2 மணிக்கு எழுந்திரிச்சு தூக்கமே இல்லை எனக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கணும். மழை இப்படியே பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் டேமில் வந்து தண்ணி நல்லா ஏறும். ஒரு பக்கம் மழையும் தேவை, இருந்தாலும் கனத்த மழைங்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா கேரளாவில் நிறைய இடங்களில் மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லா மக்களுமே பாதுகாப்பாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம். இங்கே வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து தேங்காதுங்க, ஸ்பீடாக போயிடும். நாங்கள் அந்த மலை உச்சியில் இருக்கோமா, அதனால தண்ணி வந்து ஸ்பீடாக போயிடும். சரி, வந்தோம், கொஞ்ச நேரம் கடையை திறந்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடையை திறந்தேன். கூட்டம் இல்லைங்க, பெருசாக இல்லை. ஆனால் மழை காற்று கூடுதலாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மக்களே, இந்த மழை நேரம் எல்லாருமே வெளியே போகும்போது சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. நம்ம ஏரியாவிலேருந்து நைட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு ட்ராவலில் வந்து நம்ம தவிர்க்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா மழை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.